தமிழ் இனம் மொழி அப்படின்னு ஒரு கட்சி அரசியல் இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்குது. நம்ம ஏன் அதை தேவையில்லாமல் ஆதரிக்கிறோமா, தேவையோட ஆதரிக்கிறோமான்ற ஒரு நிலைப்பாடு அதுக்குள்ளே இருக்குது. அன்றைக்கி அது பேசப்பட்டனுடைய விளைவு பின்விளைவு தான் இன்றைக்கி நமக்கான ஒரு அரசியல் வேணும்னு நினைக்கிறது. ஏன்னா இருந்த கட்சிகள் எல்லாம் இனம் தானே, இந்த மக்கள்கிட்ட தானே ஓட்டு வாங்குறோம். இந்த மக்களுடைய மொத்தமும் சேர்ந்து ஒரு குரல் வருது, ரோட்டுக்கு வந்து பேசுகிறாங்கல்ல. அப்போ அதை நம்ம நின்று ஒரு பெரும் போராட்டத்தமாக நடத்திட்டு போய் அழுத்தம் கொடுத்துருக்கணும். ஒரு கட்சிகள் எல்லாம் இங்கே ப்ரைவேட் கம்பெனிகளாக இருந்ததுன்றார். அந்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்துகிறார். கட்சி தலைவர்கள் எல்லாம் கார்பரேட் கம்பெனியினுடைய சிஇஓவாக தலைமையாகவும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படிதான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அவர்கள் இந்த மக்களுக்காகவோ இந்த மண்ணுக்கான அரசியலோ அன்னைக்கு அவங்க செய்யலை. அப்படி செய்திருந்தால் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரே அணியில் சேர்ந்து குறைந்தபட்சம் ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்து அழுத்தம் கொடுத்துருப்பாங்க. வரலாறு இப்படிப்பட்ட துரோகங்களை எந்த காலகட்டத்திலையும் மறக்காது, மன்னிக்காது. நம்மை போல இனங்களை தான் சுற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். உலகத்திலேயே சொல்றாரு, உலகத்திலே இப்படி ஒரு போராட்டத்தை வந்து இப்படி எடுத்து முடிச்ச இனம் இல்லை. அது ஒரு குற்ற உணர்வாகவே இருக்கிறது எல்லோருக்குமே. எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் இருக்குது. இங்கே தானே நம்பிக்கிட்டு இருந்தாங்க அந்த மக்கள். தொப்புள் குடி உறவு தானே நம்ம போராடிக்கிட்டு இருந்தோம். எல்லாருக்குமே போராடும் போது அந்த கட்சிகள் தலைமையேற்று வழி நடத்தி இருக்க வேண்டுமா வேணாமா அதான் கேட்குறாரு. இப்போ இன்னைக்கு அப்படியே புலமை இன்னைக்கு இப்போ 16 வருஷம் கழிச்சாச்சு. அந்த மக்கள் எல்லாம் எங்கேருந்து வந்திருக்காங்க? ரத்தமும் சகதியமாக அது மேலே இந்த பிரேதங்கள் மேலவும் சவங்கள் மேலவும் பிணங்கள் மேலும் சொல்கிறோம்ல, அது மேலே நின்று அழுதி தீர்த்து விட்டு வெளியேறி போனவர்கள் தான் இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கிறாங்க. அந்த களத்தில் நின்று இழந்து வலியோடு அழுது வெளியேறியவர்கள் தான் பலரும். அப்போ நோக்கம், தலைவர் முன்வைத்த ஒரு நோக்கம்னு ஒன்று இருக்குது. அந்த நோக்கத்தை தொடுவதற்கு வரைக்கும் நமக்குள்ள பார்ஷியாலிட்டி இருக்கலாமா, நமக்குள்ள போட்டி இருக்கலாமா, நமக்குள்ள பொறாமை இருக்கலாமா? இஸ்ரேலுடைய அந்த பிரச்சனையை சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து இருக்கும், எல்லாமே மனஸ்தாபங்கள் எல்லாருக்குள்ளேயே இருக்கு. ஆனால் பொது நோக்கம்னு ஒன்று வருது இல்லை, அதை நோக்கி ஒன்றாக இருந்தார்கள் அப்படின்றாரு. புலமைந்த மக்கள். ஏன்னா அவன் வலியை சுமந்த வீட்டுக்கு ஒருத்தர் அவன் இழந்திருக்கிறாங்க.